வணக்கம். மிதுனம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை பற்றி உண்மையாக பேச வேண்டும் என்றால் அது சிரிப்புக்குள் மறைந்திருக்கக்கூடிய ஒரு கண்ணீரின் கதையாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அவ்வளவு விதமான கஷ்டங்கள் நடந்திருக்கும். ஆனால் அது ஒரு பக்கம் அளித்தாலும் மற்றொரு பக்கம் சிரிப்பான சில செயல்களையும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். வெளியில் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நபராக இருப்பீர்கள். எல்லோருடனும் கலந்துரையாடக்கூடிய ஒரு மனிதராகவும் அனைவருக்கும் தெரிவீர்கள். ஆனால் உங்களுடைய உள்ளத்திற்குள் நிறைய மனக்காயங்கள் நிச்சயமாக மறைந்து கிடக்கும். அந்த மனக்காயங்களை எப்படி தீர்க்க வேண்டும் என்று தெரியாமல் நீங்களே முழித்து கொண்டிருப்பீர்கள். அந்த மனக்காயங்களை பற்றி நீங்கள் யாரிடமும் முழுமையாக பகிர்ந்திருக்க கூட மாட்டீங்க. அதனால் தான் பலர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சந்தித்த உண்மையான கஷ்டங்களை புரிந்து கொள்ள முடியாமல் அவர்கள் உங்களிடம் எப்பொழுதும் ஜாலியாகவே நடந்து கொள்கிறார்கள். ஆனால் நீங்களும் அதனை வெளிக்காட்டாமல் அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதற்கேற்ற வகையில் நீங்களும் உங்களை மாற்றிக்கொள்கிறீர்கள். மிதுனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில இதுவரை இருந்த மனக்காயங்கள் என்றால் அது மிகவும் ஆழமானவையாக நிச்சயமாக இருக்கும். நீங்கள் யாரையாவது உண்மையாக நம்பினால் அவர்களுக்காக முழுமையாக நிற்பீர்கள். அவர்கள் பக்கம் முழுமையாக நின்று உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டிய சில செயல்கள் நிச்சயமாக இருக்கும். அதுவும் உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு மனக்காயங்கள் இருக்கும். அந்த மனக்காயங்களை தீர்க்க வேண்டும் அல்லவா? அது யாரால் ஏற்பட்டது என அனைத்தையும் நீங்கள் நினைத்து அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று நீங்களும் ஒவ்வொரு வேலைகளையும் ஒவ்வொரு முயற்சிகளையும் எடுத்து செய்து கொண்டேதான் இருப்பீர்கள். ஆனால் அதே ஒரு நபர்கள் தான் சில நேரங்களில் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களுடைய மனதை காயப்படுத்திவிட்டும் சென்று விடுகிறார்கள். இந்த அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முறை மட்டும் கிடையாது, பல முறைகள் நடந்திருக்கும். பல முறைகள் நடந்து இது உங்களுடைய வாழ்க்கையை பெரிய ஒரு பிரச்சனைக்கு நிச்சயமாக கொண்டு சென்றிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இந்த மனக்காயங்களை உருவாக்கிய 4 முக்கியமான நபர்கள் உண்டு. அவர்கள் ஒருவருமே ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்திருப்பார். முதல் நபராக இருக்கக்கூடியவர் உங்களுக்கு மிகவும் நெருங்கிய நண்பர்கள் அல்லது உறவினர்களாக இருக்கலாம். உங்களுக்கும் பிடித்த ஒரு நண்பர், அவரும் உங்களுக்கு பிடிக்கும். இருவருக்கும் பிடித்த உயிருக்குயிராக பழகிய நண்பராக இருக்கலாம் அல்லது உறவினர்களாக கூட இருக்கலாம். நீங்கள் அவரை முழுமையாக நம்பக்கூடிய ஒருவர். ஆனால் அவர் உங்களுடைய நம்பிக்கையை உடைத்திருப்பார். நீங்க அவர் மீது எதிலெல்லாம் நம்பிக்கை வைத்தீர்களோ அதிலெல்லாம் அவர்கள் தேவையில்லாத செயல்களை செய்துவிட்டு அவர்கள் உங்களுடைய நம்பிக்கையை உடைத்திருப்பார். இதனால் அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டு கை கலப்பு அளவுக்கு கூட பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை துரோகத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்திருப்பார். இதனால் உங்களால் மறக்க முடியாமல் நீங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் நினைத்து கொண்டு இருப்பீர்கள். அடுத்ததாக 2வது நபர், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகவும் விரும்பிய ஒரு நபராக இருப்பீர்கள். விரும்பிய நபர் ஒருவர் உங்களுக்கு நிச்சயமாக இருப்பார். அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையில் உணர்ச்சியை புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு தூரமாக போய்கொண்டே இருப்பார். அது நீங்க காதலித்த நபராக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு நபராக இருக்கலாம். ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், அது யாராக இருந்தாலும் சரி. ஆனால் உங்களுக்கு விரும்பிய ஒரு நபர் ஏன் உங்களை விட்டு செல்கிறார் என்று தெரியாது. ஆனால் உங்களை விட்டு தூரமாக சென்று விடுவார். இதனால் உங்களுக்கு இங்கு பெரிய அளவில் மனக்காயங்கள் நிச்சயமாக ஏற்படும். அந்த ஒரு நபர் உங்களுடைய உணர்ச்சியை புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு தூரமாக சென்று விடுவார். அடுத்ததாக 3வது நபர், வேலை அல்லது பணம் தொடர்பாக உங்களை ஏமாற்றிய ஒருவராக இருக்கலாம். ஆனால் அது பண விஷயத்தில் உங்களை பெரிய ஒரு ஏமாற்றத்திற்கு நிச்சயமாக கொண்டு சென்றிருக்கும். 4வது நபர், உங்களுடைய குடும்பத்தில் இருந்து உங்களை சரியாக புரிந்து கொள்ளாத ஒருவர். அந்த புரிந்து கொள்ளாத ஒருவர் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமாக ஏற்படுத்தியிருப்பார். இந்த 4 அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் ஆழமாக பதித்திருக்கும். அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்கள் முழித்து கொண்டிருப்பீர்கள். அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இன்னும் சில நேரங்களில் இந்த அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையை முழுவதையும் தலைகீழாக மாற்றியிருக்கும். தலைகீழாக மாற்றி நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, ஆனால் நம்ம சேரக்கூடாத நபர்களிடம் சேர்ந்து விட்டு தேவையில்லாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்மவே வீணாக்கி கொண்டோம் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். நீங்கள் முன்பு இருந்ததை விட மிகவும் அமைதியாகவும் சில சமயங்கள் தனிமையாகவும் மாறியிருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். இன்னும் சில மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இன்னொரு பெரிய கேள்வி நிச்சயமாக இருக்கும். அது என்னவென்றால், உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒருவர் ஏன் உங்களை விட்டு சென்றார்? இந்த ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் அவருக்கு எந்த அளவுக்கு உண்மையாக இருந்தீர்கள்? ஆனால் சில சமயம் சூழ்நிலைகள், குடும்ப பிரச்சனைகள் அல்லது தவறான புரிதல்கள் காரணமாக அந்த ஒரு உறவானது தூரமாக உங்களை விட்டு பிரிந்திருக்கும். இந்த ஒரு பிரிவு உங்களுடைய மனதில் இன்னும் ஒரு வழியாக கூட இருக்கும். அந்த ஒரு வழியிலிருந்து உங்களால் வெளியில் வர முடியாமல் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஆளாக்கப்படுவீர்கள்.
நீங்கள் மிகவும் நல்ல மனம் கொண்டவர்கள் என்பதால் யாராவது உதவி கேட்டால் நீங்கள் மறுப்பது கிடையாது. உங்களுடைய மனமும் மறுக்காது. ஆனால் இந்த நல்ல மனதையை சிலர் பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள். இதனால தான் சில நேரங்களில் நீங்கள் செய்த செயல்களுக்கு பதிலாக கெட்ட அனுபவங்களை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். சந்தித்து உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஆளாகி இருப்பீர்கள். எனவே மிதுனம் ராசி என்பவர்களை உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாமல் நீங்கள் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தீர்கள் என்பதை நான் சொல்லிதான் தெரிய வேண்டும் என்று கிடையாது. நீங்கள் மட்டுமே அதை அறிந்திருப்பீர்கள். குடும்பத்திற்காக நீங்கள் பல கவலைகளை சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் இன்னும் வரைக்கும். சில நேரங்களில் உங்களுடைய பிரச்சனைகளை மறைத்து வைத்து குடும்பத்திற்காக சிரித்தும் பேசிக் கொண்டு இருப்பீர்கள். இப்படிப்பட்ட செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். இன்னும் சில சமயம் உங்களுடைய மனதில் ஒரு கேள்வி வந்து கொண்டே இருக்கும். கடவுள் ஏன் என்னை மட்டும் இப்படி சோதிக்கிறார்? ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு பிரச்சனைகளை வருகிறது என்று உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த வேதனைகள் சோதனைகள் உங்களுடைய கரும பலன்களை தீர்க்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் என்று தெரியப்படுகிறது. உங்களுடைய கவலைகள் உங்களுக்கு மிக பெரிய ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கலாம். இரவில் தூங்க முடியாத நாட்கள் நிச்சயமாக இருக்கும். எதிர்காலம் எப்படி இருக்கக்கூடிய பயமும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் அந்த காலம் இப்போது மெல்ல மெல்ல உங்களுக்கு மாற ஆரம்பித்து விடும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய மனதிற்குள் வந்திருக்கா இல்லையா, உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக நடக்கும். எனவே இதுவரைக்கும் மட்டும் நீங்கள் பொறுமையாக இருங்கள். அதற்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். அது எப்படி நடக்கும் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசி அன்பர்களே, வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான மாற்றம் ஆரம்பமாக போகும். இதுவரை உங்களை விமர்சித்தவர்கள், உங்களை குறைத்து பேசியவர்கள் கூட இனிமேல் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் உருவாக ஆரம்பிக்கும். அந்த ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் உயர்த்திவிடும். உயர்த்தி நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை கொண்டு செல்லும். உங்களை மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள், உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய குழந்தைகள் என அனைவரையும் நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லும். இதனால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் மெதுவாக வெற்றி பெற ஆரம்பிக்கும். வேலை, தொழில் அல்லது பணம் தொடர்பான ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு வாய்ப்பின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பெயரையும் ஒரு மரியாதையும் உங்களால் சேர்க்க முடியும். சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வரும். அந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். உங்களை விட்டு சென்ற நபர்கள் ஒருவர் கூட சில காலத்திற்கு பிறகு உங்களை நினைத்து மீண்டும் தொடர்பு கொள்ள முயற்சி செய்யலாம். அந்த முயற்சியின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களானது ஏற்படும். ஏன் அப்படின்னா உங்களுடைய மதிப்பு அவர்களுக்கு பின்னர் புரிய ஆரம்பிக்கும். இந்த ஒரு நேரத்தில் உங்களை பற்றி அவர்களுக்கு புரியாமல் இருக்கும். புரியாமல் இருப்பதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகும். எனவே மிதுனம் ராசி என்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இன்னொரு முக்கியமான விஷயம் நிச்சயமாக நடக்கும். ஒரு புதிய நபரை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு நபரின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். அவர் அந்த புதிய நபர் உங்களுடைய வேலை சம்பந்தமாகவோ, உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தமாகவோ, உங்களுடைய எதிர்காலமாக கூட நிச்சயமாக இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு நபரின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். நடந்து உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நிச்சயமாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு நபராக அந்த ஒரு நபர் நிச்சயமாக இருப்பார். அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவராக இருப்பார். அவர் உங்களுடைய மனதை புரிந்து கொள்ளக்கூடியவர். உங்களுடைய வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக இருந்த தனிமையை குறிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம். எனவே அந்த ஒரு நபர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை தேடி வருவார். உங்களுடைய வாழ்க்கையில இன்னொரு நல்ல திருப்பம் என்ன தெரியுமா? இதுவரை மறைந்து இருந்த உங்களுடைய அதிர்ஷ்டம் மெதுவாக வெளியில் வர ஆரம்பிக்கும். நீங்கள் செய்த முயற்சிகளுக்கு பலனானது கிடைக்கும். உங்களுடைய திறமைகளை மற்றவர்கள் கவனிக்க ஆரம்பிப்பார்கள். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக